அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை திரு சுபாஷ் சந்திர போஸ். சும்மா பேரை கேட்டாலே அதிருதில்ல. ஐயா கடந்த 25 வருடங்களாக சிந்து சமவெளி குறியீடுகளை ஆராய்ச்சி செய்து அவை தமிழ் எழுத்துக்கள் தான் அப்படின்னு நிறுவனம் செஞ்சிருக்காங்க. அவங்களதான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. எல்லா உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ஐயா சரிங்க, மகிழ்ச்சிங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க படிச்சது பொறியியல் கல்லூரியில படிச்சிருக்கீங்க. பொறியியல் படிச்ச உங்களுக்கு, இப்ப நானும் பொறியியல் தான் படிச்சிருக்கேன், எனக்கும் வரலாறு தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணணும், அது தமிழர்களோடது அப்படின்றத எப்படி நிறுவனம்ன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஐயா ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க பொறியியல் சொல்றதுனால அதுல ஒரு ரகசியம் இருக்காது சொல்லிடுறேன். பொறியியல் படித்தவங்க வாய் பேசாத ஒரு இயந்திரங்களோட தொடர்பு வைக்கக்கூடியது. ஆமா, இயந்திரங்கள் பொய் சொல்லாது. ஆமா, அது ஒண்ணு சப்தத்திலேயோ இல்லாட்டி உஷ்ணத்திலேயோ காட்டி கொடுத்தாரு. இதை நீ புரிஞ்சுக்கலன்னா அது படுத்துக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, அது வேலையை காமிச்சிடும். ஆகையினால இயந்திரமும் பொய் சொல்லாது. இயந்திரத்தை இயக்குறவன் இயந்திரத்தை பத்தி அறிந்தவனும் பொய் சொல்ல மாட்டான். அதுதான் பொறியியலாளர்களுடைய முக்கியத்துவம். சரிங்க, மகிழ்ச்சி. நீங்க என்ன கேட்டீங்க கேள்வி, ஒரு பொறியியலாளர் இருந்துட்டு எப்படி நீங்க ஆய்வுல வந்தீங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. பொறியியலுங்கிறது ஒரு கல்வி. அது மாதிரி நிறைய கல்வி இருக்கு. அதை விட ஒரு மனிதனா பிறந்தவன் ஒண்ணு சாதிக்கணும். அது என்ன சாதனைங்கிறது எப்ப தெரியும்னா, அந்த ஒரு காலகட்டத்தை அது தெரியும். என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களை அறியாமையே வரும். அது எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் சூடான் கென்யாவில் ஒர்க் பண்ணும்போது, வேலை செய்யும் போதே அது வந்துடுச்சு. அதோடைய தொடர்ச்சி நான் சூடான்ல வேலை செய்யும் போது தொடர்ந்தது. அதுக்கப்புறம் நான் டெல்லியில ஒரு 14 வருஷம் வேலை செய்யும் பொழுது அதை இன்னும் மிகப்படுத்துது. இப்படி வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசான் கொடைவாய் பாலசுப்ரமணியம் என்ன பண்ணாரு, அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி? அது 90 வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 24 அங்கிட்ட ஒரு வருஷம் வச்சுக்கலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு இன்ஜினியர், ஒரு பொறியியலாளர் இருக்கீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற குறியீடுகளை பத்தி தான் இது வரைக்கும் யாரும் ஆய்வு பண்ணல, அதை ஏன் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஐயா, நான் அது தொல்லியலை பத்திய தொல்பொருளை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒரு பெரிய எனக்கே சொல்றேன். இல்லை, ஏன் உங்களால முடியும், நீங்க செய்யுங்க. அதுதான் எனக்கு உண்டு வரும். குடவாயில் பாலசுப்ரமணியம் தான் உங்களை கேட்டாங்க. அவருதான் என்னுடைய ஆசை. மகிழ்ச்சி. அப்படின்னு சொல்றது நான் பெருமைப்படுறேன். ஆமாமா. எனக்குமே அவங்க அதாவது சொல்லக்கூடிய, நான் நேர்ல பார்த்தது சில முறைதான். ஆனா நிறைய அவங்களோட நூல்களை படிச்சுதான் நான் என் வரலாற்றையே தெரிஞ்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி. அவரு என்ன கேட்டாரு, முதல்ல ஒரு கேள்வி, தம்பின்னு தான் கூப்பிடுவார், நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் என்னோட சின்ன ஒரு மரியாதை, அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் என்ன சொன்னார், இந்த ஆடுபுலி விளையாட்டும் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஆய்வு பண்ணுங்களேன் அப்படின்னாரு. இந்த ஆடுபுலி விளையாட்டுங்கிறது ஒரு பழமையான விளையாட்டு, தமிழகத்துல ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. அதை பத்தி ஆய்வு பண்ணி முதல்ல நூல் ஒண்ணு நான் வெளியிட்டேன். ஆத்ம ஜோதி குறியிடும் ஆடுபுலி விளையாட்டுன்னு ஒரு புக்கு வெளியிட்டேன். அதுக்கப்புறம் ஆய்வாளர்கள் மத்தியில இது ஆத்ம ஜோதி போஸ்ன்னு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு பிச்சைக்கார கல்வெட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சேன். பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து 3 தெருவுக்கு கிணறு வெட்டி தர்மம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் பேரு பிச்சைக்காரன் போஸ்ன்னு பேர் வந்தது. பிச்சைக்காரன் கல்வெட்டு போஸ்ன்னு பேர் வந்தது.
இப்படி தொடர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த குறியீடுகளை பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் பொழுது தமிழகத்துல குறிப்பா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஈரோடு இப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களா சேர்த்து குறியீடுகளா பார்க்கும் பொழுது குறியீடுகளை பத்தி ஒரு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு உள்ளூர் வந்தது எனக்கு. ஏதோ இதுல குறியீடுகள்ல ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒன்றரை கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான குறியீடுகள். அதுக்கப்புறம் என்ன குறியீடு கல்வெட்டுகள்லாம் படிப்பேன், பாறை ஓவியங்களை போய் பார்ப்பேன். பாறை ஓவியங்கள் பரப்பாய்வுல இப்ப சொல்றது கூட பரப்பாய்வு, அதாவது பாறை ஓவியங்களை பார்க்கறது, கல்வெட்டு பார்க்கறது பரப்பாய்வு. அகழாய்வுங்கிறது பூமியை தோண்டி எடுக்குது, அது வந்து அரசாங்கத்துல பண்ணக்கூடிய வேலை. அவங்க கண்டுபிடிச்சு எது வெளியிடுறாங்களோ அதை நம்ம பார்க்கும்போது சில குறியீடுகள் நம்ம பார்த்த பாறை இது பரப்பாய்வுல கண்டுபிடித்த குறியீடு ஒத்து போகுது. இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சிந்து சமவெளியை பத்தி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உந்துதல் கொடுத்தவன் என் சின்ன பேரன். அவன் அமெரிக்காவில் 8வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். அவருடைய நூல்ல ஹரப்பன் நாகரிகத்தை பத்தி போட்டிருக்கு. தாத்தா இது மாதிரி ஹரப்பன் நாகரிகத்தை போட்டிருக்கு, நீங்க தான் ஒரு பெரிய ஆய்வாளர் ஆச்சு, இதையும் பண்ணக்கூடாது, யாருமே படிக்க முடியலன்னு சொல்றாங்க தாத்தா, இது ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அது சின்ன பையன் சொன்னது எனக்கு எங்கேயோ சொன்ன மாதிரி, எங்க இடிச்சது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது டவுன்லோட், அதாவது வெப்சைட்ல போய் படங்கள்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதுல என்னால ஒரு முத்திரையில அடையாளம் காண முடிஞ்சது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த எழுத்துக்களை எப்படி அடையாளம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா ஆமா அப்படிதான் கேட்டேன். ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் வேற, தமிழ் எழுத்துக்கள் சொல்றேன். அதான் மொத்தமே குறியீடில் இருந்ததே எழுத்துக்கள் தோன்றியுள்ளன. ஓ சரி சரி சரி. அது வந்து ஐந்திரம் ஒரு பாடல்ல குறியீடை எழுத்தவனவாகின்னு தொடரும். குறியீடை எழுத்தனவாகி தொடர், அந்த ஒரு பாடல் தொடரும். குறியீட்டுகள் இருந்துதான் எழுத்துக்கள் தோன்றிட்டு இருக்கன. இன்னும் சொல்ல போனா எழுத்துக்கள் எல்லாமே குறியீடு தான். ஓ நீங்க தனியா பிரிக்காதீங்க, குறியீடு தானே, எழுத்து தனியா பிரிக்காதீங்க. குறியீடுகள் எல்லாமே எழுத்துக்கள் தான். குறியீடுங்கிறது பட சொற்கள். இப்போ ஒண்ணு இல்லை, இப்படி போட்டோம்னா ரைட் சைட்ல போ, லெப்ட் சைட்ல போ அப்படின்னா லெப்ட் சைட்ல போங்கிறது இப்படி கைக்காம கோ லெப்ட் ரைட் கொடுக்குற, அது மாதிரி ஒரு பட சொற்கள். அப்புறம் அதுக்கு வடிவம் வருது. இப்போ அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களும் இது எப்படி நமக்கு சேருதுங்கிறத நீ கேட்டீங்க இல்லையா. சானூருங்கிறது இந்தியோட பக்கத்துல சானூருங்கிற ஊர்ல ஒரு பானை ஓட்டுல 3 எழுத்துக்கள் கொண்ட எழுத்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுல 3 எழுத்து இருக்கு, அது யாரும் படிக்கல. நான் என்ன படிச்சேன், ஏன் இந்த எழுத்து 3 எழுத்து இருக்கு, இந்த எழுத்து பான் படிக்க கூடாது, கடைசி எழுத்து ஏன் இம்முன்னு படிக்க கூடாது, நடுவுல இருக்கக்கூட ரான் ஏன் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அப்புறம் என்னுடைய நண்பர், என்னுடைய சக ஆய்வாளர் தமிழகன் ஒரு புலவர் இருக்காங்க, தமிழறிஞர் முனைவர் தமிழகன். அண்ணா இது மாதிரி தொல்காப்பியத்துல ஏதாவது எழுத்துக்களை பற்றி குறிப்பு இருக்குதான்னு கேட்டேன். அவரு தம்பி இருக்கு, தொல்காப்பியம் எழுத்து அதிகாரம் 114ல உட்பெரும் புள்ளி உருவாகுமே அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்னென்ன அப்பெல்லாம் எனக்கு வந்து அதிகமா பரிச்சயம் இல்லை. அதுக்கு சொன்னாரு, பா என்ற எழுத்தில் புள்ளி வைத்தால் அது இம்மாகும். அப்ப இந்த பரமுங்கிற எழுத்துல பாங்கிற எழுத்துக்கு பார்த்து புள்ளி வச்சு எடுத்து கடைசியில வருது. அப்ப பா இம்மு கண்டுபிடிச்சிட்டோமா. அப்ப இலக்கண முறைப்படி என்ன ஆகும்னா, வல்லின எழுத்துக்கள் மொழிக்கு முதலாகவும், மொழின்னா சொல்லுக்கு முதலாகவும், வெள்ளியின எழுத்துக்கள் மொழிக்கு ஈராகும், அதாவது முடிவாகவும் வரும் அப்படின்ட்டு. அப்ப பா இம்மு சரியாயிடுச்சா. பாங்கிறது வல்லினம், மொழிக்கு முதலா வருது. இம்மு மெல்லினா, மொழிக்கு கடைசியில வருது. அப்ப இடையில இருக்கிறது என்னன்னா இடை எழுத்துல ஒரு ஆள் எழுத்து இருக்குது. அப்ப இந்த எழுத்துக்கள்லாம் அந்த பா இம்மு அகராதியில பார்க்கும் பொழுது இந்த ராங்கிற எழுத்து எனக்கு சேர்ந்தது. அப்ப இது பரம்னு படிச்சேன்.
3 எழுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் ஐயா நம்ம டாக்டர் ராஜன் அவர்கள் பொருந்தல்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பானையில 4 எழுத்து இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. ம். அதை என்ன பண்ண இப்படியே உட்கார்ந்து யோசனை பண்ணி இது ஏன் இப்படி போச்சு, அதை வந்து ஆ ரன்னகரம், அதான் 2 சொல்லியிருந்தான், ரன்னகரம் துணை எழுத்து இம் அனாம்னு படிச்சேன். ம். அந்த அனாமல் பார்த்தா தமிழ் அகராதியில பொருள் வருது, அனாமத்துன்னு பொருள் வருது. ம். இப்படி நான் ஒவ்வொரு எழுத்துக்களா இப்படி போட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சொல்லுவோம் இல்லையா, ம். அந்த மாதிரி எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துக்கா கண்டுபிடிச்சு உயிர் எழுத்துக்கள் 12ல 10 கண்டுபிடிச்சேன். ம். அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் 18ஐயும் கண்டுபிடிச்சேன். ம். இந்த உயிர் எழுத்துக்கள் 10ன்னு சொன்னேன் இல்லையா, ம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டது ஐயும் அவ்வும் தான். ம். இந்த ஐயும் அவ்வுங்கிறது என்னன்னு, அது என்ன சொல்லுவாங்க, போலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆவும் ஐ ஈ சேர்ந்தது ஐ, 2 எழுத்து சேர்ந்தது, ஆவும் ஊவு சேர்ந்தது அவ்வு. அப்புறம் பின்னாடி அந்த 2 எழுத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அதான் ஐயும் அவ்வும் வந்து குரில் நடில கூட வராது இல்லையா, மற்ற 2 குரில் நடில இருக்கு. இது தமிழ் எழுத்தில் கூட கல்வெட்டுல கூட அது கிடைக்கிறது கஷ்டம், ஆனா இதுல கிடைக்குது. ஆனா இது வரைக்கும் நான் படிச்ச ஒரு 600 முத்திரிகையில அவ்வு வந்து ஒரு இடத்த தான் பாக்குறேன், நிறைய பாக்கல. ஆனா நெய் நிறைய வருது. அந்த புட்பாட் புள்ளிங்கிற இக்குங்கிற ஒரு எழுத்து ஒரு முத்திரையில வருது. ஆக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த 18 மெய் எழுத்து 12 உயிரெழுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. இதுக்கு நடுவுல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நான் வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் M304A அப்படிங்கிற முத்திரை, அதுதான் நம்ம ஜான் மார்ஷல் அவர்கள் பசுபதி முத்திரைன்னு பப்ளிஷ் பண்ணேன். அந்த முத்திரையை நான் படிக்கும் போது நான் என்ன பண்ணேன், பசுபதியான் அப்படின்னு படிச்சுட்டேன். பசுபதியான் அப்புறம் ஒரு 6-7 மாசம் கழிச்சு அது பசு இட்ட பதியான்னு படிச்சேன். பசு இட்ட பதியான், இந்த பசுபதி, பசு பாசம் பதிங்கிறது ஒரு தமிழர்களுடைய முக்கியமான கோட்பாடுகள். இப்படி ஒவ்வொரு முத்திரைகளா படிச்சு ஆனந்தி, வானதி, பன்னன், நன்னன். பன்னன் நன்னன்ல சங்க காலத்துல வரக்கூடிய நூல்கள்ல பேரு வருது. அகனார் நூறு, புறநானூர்ல வருது. இப்படி ஒரு ஆனந்தின்னா கங்கை, இது தாமிரபரணியை ஆற குடிக்கக்கூடியது. வானதிங்கிறது கங்கையை குடிக்கக்கூடியது. இது மாதிரி பேர் சொல்றது. அப்புறம் அது திருவாரூர்னு ஒரு ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல இல்லையா, அதை எப்படி எழுதிங்கன்னா சி ஆரூர் எழுதுறான். சீனா சி ஆரூர் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் படிக்க 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 என்ன அறியாமையே என்ன கண்ணுல தண்ணி வந்து நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள்லாம், முக்கியமான நண்பர்கள்லாம் போயிருந்தாங்க, விடிய தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கும் பொழுது அவங்க ஆறுதல் சொன்னாங்க. இப்படி என்னுடைய இந்த பணி தொடர்ந்து இப்ப ஒரு 600 முத்திரிகைகளை வந்து ஏற்கனவே படிச்ச இந்த நான் தப்பா படிச்சதுன்னா இப்ப சரியா படிக்கிறேன். இப்படி என்னுடைய கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிந்து சமூக எழுத்து முத்திரைகள் படிக்கிறது என்னுடைய அனுபவம். சரிங்க. இப்ப எனக்கு இதுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப நான் அதை கேட்டுறேன். அதாவது சிந்த சமவெளி எழுத்துக்கள் நம்ம சொல்லி அங்க சில இது கிடைக்குது நம்மளுக்கு. அந்த ஆவணங்களை வச்சு நம்ம அந்த குறியீடுகளை பாக்குறோம். அதே குறியீடுகள் தமிழ்நாட்டுல எங்க கிடைக்குது, அதை எப்படி அந்த தொடர்பு நீங்க ஏற்படுத்துறீங்க? தமிழ்நாட்டுல எங்க கிடைக்குதா, எங்க கிடைக்கலன்னு சொல்லுங்க. எங்க கிடைக்கல, எங்க கிடைக்கல? பரப்பாய்வுல கிடைக்குது, அகழாய்வுல கிடைக்குது. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நான். அகழாய்வுல முனைவர் ராஜன் கண்டுபிடிச்சதுல ஏராளமானது கண்டுபிடிச்சு எழுத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 எழுத்துக்கள் குறியீடுகள் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா கீழடியில கண்டுபிடிச்ச அகழாய்வுல ஏன்னா கீழடின்னு சொன்னா எல்லாத்துக்கும் புரியும், கொஞ்சம் விளங்கும் அவங்களுக்கு இல்லையா. கீழடியில ஒரு குறியீடு கண்டுபிடிச்சாங்க. அந்த குறியீடு
விழுப்புரம் மாவட்டம் கீழ்வாலை ம் கருஞ்சிவப்பு வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்கு. அதோடைய காலம் 8000 வருஷம். 8000 வருடம். அது என்ன எழுதியிருக்காங்கன்னா 5 குறியீடு இருக்கும். இந்த குறியீடு கடைசியில இருக்கும். அதே குறியீடு சிந்து சமவெளி முத்திரையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் 6-7 முத்திரைகள்ல வில்லைகள்ல இருக்கு. அது என்னன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்ப நம்ம சாதாரண பண்ணோம்னா இப்ப விழிப்பு நிலை, இப்ப முடிச்சிருக்க முடியாது, அது பேர் விழிப்பு நிலை இருக்கு. இப்ப தூங்கும்போது கனவு, சில நேரம்ல பகல்ல நடக்கலன்னா ஒரு கனவு, அது கனவு நிலை. அப்புறம் தூங்குறோம், அது உறக்க நிலை. தெரிஞ்சாச்சா? நல்லா தூங்கிக்கு அப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? காலையில என்ன பார்க்க முடியும்? நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு. நல்லா தூங்கிட்டேன். உங்களுடைய 5 புலன்களையும் ஒர்க் பண்ணல, வேலை செய்யல. கண்ணு, காது, மூக்கு, காது எதுவுமே ஒர்க் பண்ணல. மனசு ஒர்க் பண்ணல, புத்தியும் ஒர்க் பண்ணல. எப்படி சொல்றீங்க நல்லா தூங்குனேன்னு சொல்லிட்டு? எப்படி சொல்றோம் நம்ம? எப்படி நல்லா தூங்குறது? அது அப்படியே இருக்கட்டும். இதே இந்த 3 நிலையில யோகி என்ன பண்றா? யோக மார்க்கத்துல உட்கார்ந்து இருப்பதாங்க. ஏன்னா இது யோகின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிந்து சம முத்திரைகளை பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 10-15க்கு மேற்பட்ட முத்திரைகள் யோக முத்திரைகளே இருக்குது. யோகிகள் அமர்ந்த நிலையிலே இருக்குது. ஆண் பெண் 2மே இருக்கு. அப்ப யோகிகள் என்ன பண்ணுவாங்க? இந்த 3 நிலையை சொன்னா விழிப்பு, கனவு, உறக்க நிலை இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் 2 நிலை இருக்கு. அது பேர் என்னன்னா அமைதி நிலை. அடுத்தது அமைதி நிலை. அத சொல்லாடர் சொல்லும் போது அது வேற மார்க்கத்தை, அதாவது யோக மார்க்க சொல்லும் போது துரிய நிலை. அதுக்கு மேல இருக்கிறது துரியாதீத நிலை. அது பேரமைதி நிலை. இந்த 5 நிலைப்பாடுகள்ல யார் இருப்பான்? யோகி இருப்பான். அந்த துரியாதீத நிலையே எங்க இருக்குது சொன்ன? கீழடியில இருக்கு. கீழ்வாலை பாறை ஓவியத்துல இருக்கு. இது 2 தமிழ்நாட்டுல இருக்கா? சிந்து சமவெளின்னு இருக்கு. ஒரு முத்திரையில. அப்ப நீங்க சொல்லுங்க, சிந்து சமவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லையா? என்ன தொடர்புன்னு கேட்டீங்க. என்ன தொடர்புன்னு சொன்னா, அங்க இருந்தவங்களும் இங்க இருந்தவங்களும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யோக மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தாப்புல இது இல்லாம ஆதிச்சநல்லூர், கொடுமணல், இது பல இடங்கள்ல கண்டுபிடிச்ச பானை ஓடுகள்ல நிறைய குறியீடுகள் வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களோட ஒத்து வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டீங்கன்னா, இது பேரு இந்த நெத்தி பண்றது ஆங்கிய சக்கரம். இது அபியக்தம், திருக்குடின்னு சொல்லுவாங்க, அவினாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிய சக்கரங்கிறது யோக நிலையில ஒரு முக்கிய, இது வந்து மனசை கட்டுப்படுத்த முடியும். இந்த குறியீடு கொடுமணல், ஆதிச்சநல்லூர், கீழ்வாலை, கீழடி எல்லா இடங்களையும் கிடையாது. சிந்து சமவெளியத்துறையில எக்கச்சக்கமா கிடைக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிந்து சமவெளி எழுத்துக்கள் குறியீடுகள் இங்கதான் கிடைக்குது. எழுத்துக்கள் கிடைக்குது, குறியீடுகள் கிடைக்குது. அப்படிங்கும் போது இது 2 சார்ந்து இல்லையா? சொற்களை பத்தி நீங்க குறியீடுகளை சொன்ன, எழுத்துக்களை சொற்களை பத்தி இருக்கும்போது பரம்னு சொன்னேன், அனாம்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்னொரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினத்து பக்கத்துல செம்பியன் கண்டியூர்ல சண்முகநாதன்கிற ஒருத்தர் வந்து புதிய கற்கோடாரி ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அது வந்து ஒரு தமிழக வரலாற்றுல ஒரு திருப்பு பணி ஏற்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. கற்கோடாரி, பாலிஷான கற்கோடாரி, புதிய கற்காரி, நியோலித்திக் பீரியட் சொல்லுவாங்க. அதுல அத வந்து சில பேருக்கு பேர்லாம் சொல்லக்கூடாது, அது அறமல்ல. யாருடைய பேர் இப்படி படிச்சாங்க, அப்படி படிச்சாங்க, தப்பா படிச்சாங்கன்னு சொல்றது ஒரு வாயுவாளனுக்கு அறமல்ல. அது நேரா பார்த்து பேசும்போது நாங்க பேசிக்கோம், நீங்க இப்படி படிச்சது தப்பு. ஆனால் பப்ளிகா சொல்லும் போது அவரு பேரை சொல்றதுங்கிறது அறமல்ல என்ன பொறுத்த வரைக்கும். அவரு என்ன பண்ணிட்டாரு? முருகுன்னு படிச்சுட்டாரு.
இது பல வருஷம் அது படிக்காம இருந்தது. நான் வந்து சிந்து சமவெளி முத்திரையில படிச்சதுனால அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். அது என்ன இருக்குன்னா, தொல்காப்பியத்துல 5 இலக்கணம் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குங்க. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 சொல்லி நடத்த முறை. நல்லா கவனிக்க சொல்றேன். எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. இதுக்கு 2 யாப்பு அணிக்கு இருக்காது. ஆனா பொருள் அதிகாரம் இருக்கு. உலகத்துல வேற எந்த மொழிக்குமே கிடையாது. பொருள் அதிகாரம் வந்து தமிழ் மொழிக்கு தான் உண்டு. வேற எதுலையும் கிடையாது. வேற எந்த மொழியிலும் கிடையாது. எந்த மொழியாக தமிழ் மொழி எந்த மொழிக்கும் கிடையாது. இப்ப சொல், எழுத்து, சொல், பொருள் 3 வச்சுக்கிட்டோமா? இப்ப இந்த 3 அடிப்படையில அடையாளம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. அதுதான் குறியீடு. எழுத்து, சொல்லு, பொருள். இதுக்கு முன்னாடி குறியீடு. குறியீடு தான் எழுத்தா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த கற்கோடாரியில முதல்ல 5 புள்ளி வச்சிருக்கோம். 5 புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? 5. அதுக்கப்புறம் சிந்து சமவெளித்துல ரூங்கிற எழுத்து போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா ஒரு 3 கவட்டை மாதிரி இருக்கும். திரிசூல மாதிரி இருக்கும். அது ரா. அப்ப இந்த ராங்கிறது ரூன்னு படிக்கணும். அது ரூங்கிறது எழுத்து தமிழ் எண்கள்ல 5. தமிழ் எண்கள்ல ஆனா இப்படி, ஊனா இப்படி, ஏழுனா 7 இப்படி. அது மாதிரி ரூங்கிறது 5. 5 புள்ளி அது குறியீடு. ரூங்கிற எழுத்து. அடுத்தாப்புல என்ன வரணும்? சொல்லு வரணும் இல்லையா? வரணும் இல்லையா? அடுத்த சொல்லு வரணும் இல்ல? பஞ்சேன்னு வருது. பஞ்சேன்னா என்ன? 5. அப்ப குறியீடுலயே 5 காமிச்சுட்டான், எழுத்துலயே 5 காமிச்சுட்டான், சொல்லுலயே 5 காமிச்சுட்டான். சொல்லோட பொருளும் கொடுத்துட்டான். என்ன சொல்லுன்னா பொருளுங்கிறது 5 அதோட சேர்ந்து வந்துருந்தா. இது மாதிரி தமிழ் இலக்கணத்துல தொல்காப்பிய இலக்கண தரப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண செவ்வியல் கண்டிருக்க கற்கோடாரி. இந்த கற்கோடாரியுடைய காலம் வந்து நியோலித்திக் பேர்ல 10,000 வருஷத்துல இருந்து 4,000 5,000 வரைக்கும் அது இருந்தது. ஆக இதோடைய அதிகமா வச்சுன்னா 10,000 வருஷம். அது தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ண. அப்ப இலக்கணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். கோசையா இலக்கணமின்றி இலக்கணம் இல்லையே சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்குங்களே சொல்லுவாங்களே, இலக்கணத்தை பத்தி இலக்கியத்தை பத்தி இருக்கா அப்படின்னு கேள்வி வருதா உங்களுக்கு? வருது. வந்துதான் ஆகணும். ஏன்னா இலக்கியமின்றி இலக்கணம் இல்லைன்னா இலக்கணத்துக்கு முன்னாடி இலக்கியம் இருந்தது. அது இலக்கிய நூல்ல 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லிட்டு அகம்புறம்னு சொல்லிட்டு அகநானூறு சொன்னாங்க. சிந்து சமவெளி முத்திரையில 10 பாட்டுங்கிற முத்திரை வருது சார். 10 பாட்டுங்கிற முத்திரை இங்க தமிழ்நாட்டுல கிடைக்குது. முத்திரையில சிந்து சமவெளியில எழுத்துக்கள்ல வருது சார். முத்திரையில வருது. சிந்து சமவெளியில. சரி. 10 பாட்டுங்கிறத நம்ம இலக்கிய நூல்களுடைய ஒன்னான 10 பாட்டை பத்தி சிந்து சமவெளி முத்திரையில பேசும். வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஆமா. இப்ப எனக்கு கடைசி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு ஆய்வுகள் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த சிந்து சமவெளி வந்து தமிழரோட நாகரிகம் கிடையாது, இது திராவிட நாகரிகம் அப்படின்னு இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க சில பேர். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அரச மரம்னு தமிழ்நாட்டுல கேள்விக்கிட்டார ஒரு மரம் இருக்கு இல்லையா? ஆமா, அரச மரம். அதுக்கு ஏன் அரச மரம்னு பேரு? நீங்க சொல்லுங்க. தெரியல. அரச மரம்னா ஒரு அரசுக்கு ஒப்பான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மரத்தடியில உட்கார்ந்தா ஞானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அறிவியல் சார்ந்திய நிறைய காரணங்கள் இருக்கு. அது பிராணவாயு நிறைய கொடுக்கும். சிந்து சமவெளி முத்திரையில என்ன சொல்றான் அப்படின்னா, அதோடைய எண் வந்து H1A. அது வந்து இது மாதிரி H1Aனா ஹெச்னா ஹரப்பான்னு அர்த்தம். 1Aங்கிறது அதோடைய கோடு நம்பர்.
அது எப்படி படிக்க நம்ம படிச்சிருக்கோம்னா, ஆள்வோன் இனமே, அது ஆள்வோன் இனமே போதி, ஆள்வோன் இனமே போதி அப்படிங்கிற இனம்னா வகை. அது ஏதாச்சும் சொல்லலாம், மர செடி கூட இனம் தான். ஆள்வோன் அரசாளக்கூடிய இனம் போதிங்கிறது அரச மரம். அப்படி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, ஆள்வோன் இனமே அரச மரம்ங்கிறான். அதனாலதான் நம்ம அரச மரம், அது போதிங்கிறான், நம்ம அரச மரம், போதி மரம் சொல்றது பழைய காலத்துல, இப்ப அரச மரம் சொல்றோம். இன்னொன்னு கேட்டீங்க இல்லையா, இந்த 10 பாட்டை பத்தி எப்படி சொல்றான்னா, அது கொஞ்சம் ஓரிடத்து சொற்கள் வந்து நம்பர் வரும், எல்லாம் வரும். அதுல அது படிச்சதுக்கு பொருள் மாத்திரம் சொல்றேன். ஒரு, அதாவது இப்படி இருக்குன்னா படிக்கிறோம், ஒரு ஆடி 6 வேறு ரூபம் 10 பா அப்படின்னு படிக்கணும். அதுக்கு என்ன பொருள்னா, ஒற்றுமையான மண்டலத்தின், நல்லா இதை நான் அழுத்தி சொல்றேன், ஒற்றுமையான மண்டலத்தின் நூல் நேருமலை வடிவிலானவன் 10 பாட்டு. இந்த 10 பாட்டுல பலரை பத்தி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் இருக்கு. அதனுடைய அரசனை பற்றி பாடக்கூடிய, நாட்டுகளை பற்றி பாடக்கூடிய, தெய்வங்களை பற்றி பாடக்கூடிய. இதுல என்ன சொல்றான், மேருமலை வடிவிலானவன் 10 பாட்டுங்கிறான். அது யாருங்கிற உங்களுக்கு புரிய, மேருமலை வழியானவன் உங்களுக்கு யாரும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? இது மாதிரி நிறைய இலக்கிய சான்றுகள், இலக்கான சான்றுகள் தமிழ்நாட்டுல படிப்பு ஏதாரமா இருக்கிறதுனால நான் அடிச்சு சொல்லுவேன், சிந்து சமவெளிக்கும் தமிழகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சில பேர் திராவிடன்னு சொல்றாங்க, நீங்க தமிழ்னு சொல்றீங்க, என்ன இது வந்து ஒரு ஒரு தீர்வு காணப்பட வேண்டிய கேள்வி பதில் தான். முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, தமிழ் மொழியுடைய சிறப்பு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இது வேத நாகரிகத்தை சார்ந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரஸ்வதி நதி நாகரிகம், ஏன்னா சிந்தி சமவெளிங்கிறதுனால சரஸ்வதி நாகரிகம் நாங்க. அப்புறம் என்ன பண்ணா, வேத நாகரிகம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அது சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, சிந்து சரஸ்வதி நாகரிகம் மாத்தினாங்க. சொல்லிட்டே இருக்காங்க, அவங்களும் முயற்சி பண்றாங்க, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஜான் மார்ஷல் என்ன பண்ணார், அவங்க முன்னாடி இருந்தக்கூடிய அறிஞர்கள் சொல்றதை கேட்டு சொன்னபடி இவரு திராவிட நாகரிகம் பொதுவா சொல்லிட்டார். அது பழந்திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க, அதாவது புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ். இப்போ புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் சொன்னா 4 மொழியை சொல்லலாம், ஆந்திரா, தெலுங்கு, கன்னடம், துளு, தமிழ், மலையாளம். இது எல்லாமே இந்த இப்படி சொல்றபடி நம்முடைய நூல்கள் படி இதெல்லாம் சேர்ந்து ஒரு திராவிடம் சொல்றாங்க. இதுல ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் சமஸ்கிருதத்துடைய நுழைவு அதிகமா இருந்தது. ஆமா ஆமா, உண்மை. இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. மலையாளத்துல ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நுழைஞ்சிருக்கு. ஒரு 500 ஆண்டுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தமிழுக்கும் மலையாளத்துக்கும் அவ்வளவு ஒரு ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் வரும். மொழியே இந்த மூக்குல பேசுவாங்க, அது மாதிரி இருக்கும் மொழி. மற்றபடி சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சொற்கள் பாருங்க, ரைமிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. இப்ப திராவிடங்கிற மொழின்னு சொன்னோம்னா கரெக்ட் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், திராவிடம் சொல்லட்டும், ஹிந்தின்னு சொல்லட்டும், எந்த மொழி வேணாலும் சொல்லட்டும், தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா மொழிக்கும் சிறப்பு உண்டு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிக்கும் சிறப்பு உண்டு. எல்லா மொழியும் பாதுகாக்கணும், போற்றி பாதுகாக்கணும், தமிழ் மொழியும் பாதுகாக்கணும், அதையும் குற்றப்படும். அந்த வகையில பார்க்கும் பொழுது நான் வந்து சிந்து சமவெளி எழுத்து தமிழ் எழுத்து சொல்றேன், ஆதார சான்றுகளோட சொல்றேன், படிச்சு காமிக்கிறோம், எழுத்துக்களை அட்டவணைப்படுத்தி டிக்ளேர் பண்றோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம், மறைக்கல. நான் இப்ப ஆணு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈனா படிக்கல, ஆனா ஆதான், கானா காதான்,
ம் அதை அட்டவணை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 12, 18, 30ன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா ம் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் 18 எழுத்து அங்க மொழியில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அதோடைய வடிவமைப்பு டிக்ளேர் பண்ணணும். ம் அதை வச்சுக்கிட்டு படிக்கணும். ம் படிச்சு அதுக்கு அவங்க அகராதிப்படி பொருள் சொல்லணும். ம் சொன்னாங்கன்னா ஏத்துக்கலாம். அப்படி அப்படி ஒரு மொழியே கிடையாது. திராவிடம்ன்ற ஒரு மொழி கிடையாது. அது எழுத்துக்கள் அதை கிடையாது. ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு ஆ, இதே சமஸ்கிருதம் சொல்றாங்க இல்லையா, ம் சமஸ்கிருதத்துல ஒரு முத்திரை கூட பிடிக்க முடியாது. ஒரு அவருடைய பேரு நான் சொல்லக்கூடாது, அது அறம் இல்லைன்னு சொன்னேன். ம் அவர் எல்லா முத்திரையும் என்ன சொல்ற இங்கு ஓட்டும் பாரு. ம் இங்கு ஓட்டுன்னா என்ன பண்றதுன்னா அந்த இந்த கொல்லன் பற்ற கொல்லன்ல செய்யறாங்கல்ல, இரும்பு உருத்தங்க எல்லா முத்திரையும் கொல்லன் 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 பாரு. ம் நான் என்ன படிச்சேன், அதுல மஞ்சள்னு எழுதியிருக்கான். ம் மஞ்சள்னு எழுதியிருக்கான் சார் தமிழ்ல. மஞ்சள்னு போட்டுருக்கான். அது வந்து இங்கோட்டுட்டார். ம் இதெல்லாம் பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ண, இதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு தான் போகணும், வேற வழி கிடையாது. இந்த ம் மாதிரி அவங்க மொழி இந்த மொழி இதை சார்ந்தது சொன்னாங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கேட்டுக்கிட்டு பிஎஸ் பை புன்னூர்வல் பொறுத்துக்கு போயிடும். வாங்க வரட்டும், எப்படியா இருந்தாலும். ஆனா ஒண்ணு, ம் 100 வருஷமா படிக்காம போட்டு வச்சிருக்கமே. ம் சிந்து சமொழி வந்து உலகத்திலேயே மூத்த நாகரிகம் சொல்லி அறிவிப்பு செஞ்ச நாள் வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. ம் 100 வருஷம் தமிழ் அறிஞர் மாத்திரம் இந்தியாவில இருக்கிற அறிஞர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம் ம் இன்னும் நான் ரொம்ப சொல்லக்கூடாது, ஏன்னா மத்தவங்கள வருத்தம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம் ஏன் படிக்கல? நீங்க படிக்காம விட்டீங்கன்னா ம் வேலைக்காரன் வேற நாட்டுக்காரன் வந்து ஏன் மொழியுமா நீ ம் வாயை மூடிக்கிட்டு ஆமான்னு ஒத்துக்குவ. ம் ஏன் நீ வந்து எந்த மொழிய ஒரு மொழியை சொல்லு, படிச்சு காப்பி, பொருள் சொல்லு. ம் ஏத்துக்கிறது அப்புறம். ம் நான் சொல்றது வருதுங்க. நான் தமிழன்னு சொல்றதுனால, தமிழ் மொழின்னு சொல்றதுனால ஏன்னா உள்ளூர் மாடு விலை போவாதுமா. ம் அதை பத்தி நான் கவலைப்படல. நான் உள்ளூர் மாடு கிடையாது. உண்மையா சொன்னா உள்ளூர் மாடே கிடையாது. ம் நான் யாருங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ம் அதனால நல்ல அறிஞர்கள் மொழி, இனம், மதம் அப்படிங்கிற குறுகிய வட்டம் இருக்கு பாரு. ம் குறுகிய வட்டம் இல்ல, நிறம், கலர், இது மாதிரி லொட்டு லொசுக்கு நிறைய இருக்கு. ஆங்கிலத்துல வரிசையா நான் சொல்ல முடியும். இதெல்லாம் கடந்து ஒரு தெளிவான நிலையில உட்கார்ந்து படிச்சோம்னா அவங்களால படிக்க முடியும். யாரு படிக்க முடியும் அப்படின்னா, கல்வெட்டுகளை பயிர்ந்திருக்கணும், குறியீடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு மேல படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கும். இதுதான் படிக்கணும், யாராலும் படிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் இல்ல, திராவிடம் பொதுவா சொல்றதும் பொத்தாம் பொதுவா சொல்றதும் அல்ல. பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது. ஒண்ணு தெலுங்குன்னு சொல்லணும், இல்லாட்டி கன்னடம் சொல்லணும், இல்ல மலையாளம் சொல்லணும், துளுன்னு சொல்லணும், தமிழ்னு சொல்லணும். பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த பொத்தாம் பொதுவா தயவு செய்து சொல்லுவாங்க, அது தமிழ்னு சொல்லிட்டு போயிடும். தமிழ்னு அவங்களால சொல்ல முடியும், அதுதான் உண்மை. அதாவது நீங்க பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்க ஐயா. நீங்க திராவிடன்னு வச்சுக்கோங்க, வேணாம்னு சொல்லல. திராவிட மொழி குடும்பமே சொல்லிட்டு போங்க, பொத்தாம் பொதுவா சொல்ல. ஆனா தமிழ் மொழின்னு சொல்லுங்க, தமிழ் மொழி. ஏன்னா அதுதான் மூத்த மொழி, தாய்மொழி, சகோதர மொழின்னு சொல்ற, சகோதரி மொழின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றேன் ஐயா, பஞ்சாபு மக்கள் பேசுற மொழி பேர் என்ன? பஞ்சாபி. பஞ்சாபி. பெங்கால் பேசுற மக்கள் மொழி பங்காளி. குஜராத் மக்கள் பேசுற குஜராத்தி. குஜராத். இப்படி ஒவ்வொரு வருதா? தமிழ் மொழி பேசின மக்கள் பேரு மொழிய பேர் என்ன? தமிழி. தமிழ். பார்த்தீங்களா? இப்ப நாகர்னு ஒருத்தர் தான் தெரியுங்களா? ஒருத்தர் இருந்திருக்கான் முன்னாடி. ஆமா. அவன் பேசின மொழி நாகரி. அந்த நாகரிங்கிற எழுத்து தான் முன்னாடி தேவன்னு போட்டு தேவநாகரின்னு ஆக்கிட்டான். யாரு போயிட்டா? தேவநாகரி போட்டது யாரு? அவங்க போட்டுட்டாங்க. புரியுங்களா? என்னுடைய இப்ப தற்போதைய ஒரு கணிப்பு, ஒரு கணிப்பு தான், ஒரு எண்ணம். அது இன்னும் ஒரு சில முத்திரைகள் எனக்கு கிடைச்சிருக்கு. அது பட ரூபத்துல இருக்கு.
அதன்படி ம் இந்திய நாட்டின் பூர்வகுடி மக்கள் யாராக இருக்கக்கூடும், பூர்வகுடி மக்களில் யாரோ ஒருத்தர் முக்கியமா இருந்திருப்பாருன்னா நாகர்கள் இருந்ததுக்கான வாய்ப்பு அதிகமா. மகிழ்ச்சிங்க. நாகர்கள், ஏன்னா நாகபுடி பாடு நம்ம ஊர் நாகப்பட்டினம், நாக்பூர் அப்படின்னு நாகம்மான், நாகப்பன் ஒரு பேர் வைக்கிறலாம் பார்க்கப்பட்டு இதெல்லாம் பார்க்கப்பட்டு இந்த நாகத்துக்கு தொடர்பு இருக்கிறது. நாகர் நாகர் அப்படிங்கிற தொடர்பு இருக்கிறது தெரியுது. இந்த நாகருங்கிறது வந்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் உலக அளவுலயே இருந்திருக்கு. அதனால பார்க்கும் பொழுது இது ஒரு கணிப்பு தான். இன்னைய வரைக்கும் என்னுடைய கணக்கு இது வந்து தமிழர் நாகரிகம் தான், அது எந்த மாற்றம் இல்லை. அந்த மக்களை பற்றி ஆய்வு பண்ணும் போது அவங்க நாகர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. உங்களோட ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் மேன்மேலும் உயர்வடையவும் நீங்கள் இன்னும் புதிய தகவல்களை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்து கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஒண்ணு சொல்லிடுறேன். நான் வந்து எந்த பலனை எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யல. புரியுது. எனக்கு பட்டம் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும், பெரிய காணிக்கை கொடுக்கணும், தங்கத்தை கொடுக்கணும், கிளி கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு வேண்டும். இது என்னுடைய பிறவி கடமை. இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து ஒரு பெரிய டாக்டரேட் வாங்கினவனா, ஒரு பெரிய ஒரு தொல்லியல் துறையில வந்து ஒரு பெரிய பணி புரிஞ்சு டைரக்டராகவோ சூப்பரண்டாக கிடையாது. நான் ஒரு பொறியாளர். எனக்கு மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது. எனக்கு திட்டினாலும் வாங்கிக்குவேன், பாராட்டினாலும் வேண்டாப்பா நிறுத்திக்க. திட்டினா திட்டுமே, ஏன்னா அதுல ஏத்துக்க வேண்டும். பாராட்டினா வேண்டாம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய கடமை நினைக்கிறேன். நான் தொடர்ந்து செய்வேன். ஆனா ஒண்ணு, என்னுடைய வாழ்க்கை முடிவு காலத்துக்கு முன்னாடி உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு சரியா வளர்ந்து. சரிங்க. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட செலவு பண்ணி பொறுமையா எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்தமைக்கு மிக்க நன்றிங்க. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்துல உங்களை சந்திக்கிறேங்க. உங்களை நான் அமெரிக்கால தொடர்பு கொண்டு பேசுறது இப்போ வந்து உங்களை நேர்மொழியா ஒரு இந்த காணொலி வழியா பாக்குறேன். இறைவனுக்கு நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. நன்றிங்க. நன்றி.